சேர்ந்தவங்க வந்து மாயாபந்தர் என்ற இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த அந்தமானுக்குள்ள அந்த காட்டு பகுதிகளுக்குள்ள வந்து இந்த செம்மரத்தை வந்து கடத்துவாங்க. அந்த செம்மரத்தை கடத்தி அவங்க இந்தியாவுக்குள்ள கடத்துறது கிடையாது, அது ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் அந்த செம்மரம் போகுது. அது என்ன காரணம்னா இந்த செம்மரத்துல இருந்து விஸ்கிக்கு உரிய அந்த டை தயாரிக்கிறாங்க, அதுக்காகவே அதை கடத்துறாங்க. முன்னாடி எல்லாம் அதுக்கு அதுல இருந்து அதாவது இசை வாத்தியங்கள் தயார் செய்வாங்க. இப்ப என்னன்னா விஸ்கிக்கு உரிய இதுவா தயார் பண்றாங்க. ஸோ இந்த இதுக்காக கடத்துறாங்க. அதுக்காக அவங்க செய்யறதும் வந்து ஒரு ஊடுருவலா தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க சும்மா சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா ஒரு பெண்ணோட மனதுக்குள்ள ஒருத்தன் வந்து தேவையில்லாமையும் ஊடுருவலாம் அல்லது அன்பாலையும் ஊடுருவலாம். இதுவும் வந்து ஊடுருவல் தான். இப்படி படத்துக்குள்ளேயே டோட்டலா ஒவ்வொரு விஷயங்களும் ஊடுருவ விஷயமா இருக்கிறபடியே தான் அந்த டைட்டில வந்து நம்ம தெரிவு செய்தோம். இது வந்து தீவிரவாதிகளோ அல்லது எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு கதையாயிருக்கு. என்னுடைய பெயர் அரிமா விஜயபோஸ். நான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த படத்தின் கதையை இயக்குனர் செந்தூரன் என்னிடம் சொல்லும்போது கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனுடைய படப்பிடிப்பு அந்தமான், பாண்டிச்சேரி, சென்னை போன்ற இடங்களில் நடந்து முடிந்துவிட்டன. இந்த கதை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு கதை. இந்த சமுதாயத்திற்கு ஒரு மாற்று வழியை உருவாக்கும். குட் ஈவினிங், ஐ எம் கிருஷ்ணா. நான் இந்த ஊடுருவல் அப்படின்ற ஃபிலிமில் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணுறேன். இது கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு மர்டர்ஸ் நடக்குது. அதை எப்படி வந்து ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்றதான் கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ஃபிலிம் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து என்னென்ன மோட் ஆஃப் கன்வீனியன்ஸ் இருக்குதோ அது எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இந்த படத்துக்காக. we have struggled enough. இங்கே ஒரு முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மிடில் ஆஃப் த சீ நம்ம போயிட்டு இருக்கும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஹெவிலி ரெய்னிங். அப்போ வந்து எங்கள் காஸ்டியூம்ஸ் அது இது கேமரா ஈவன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நனைஞ்சிச்சு. அப்புறம் ஒரு ஐலாண்ட் ரீச் பண்ணோம். அங்கே போய் பெரிய மலையில் ஏறணும், அட்டையெல்லாம் கடிச்சிது, அப்படி சம்திங் லைக் தட். இந்த மாதிரி ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ணோம். எல்லாம் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணி முடிச்சு வந்திருக்கிறோம். இதில் வந்து ஒரு 4 சாங் இருக்குது. பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். என்டர்டெய்னிங் கம் த்ரில்லர். அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து நம்ம ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கும்போது we are happy that we have struggled for a very good cause. I hope you enjoy this film. Thank you. ஊடுருவல் இந்த மூவியில் வந்து நான் வந்து ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கிறேன். ஃபுல் மூவி சப்ஜெக்ட் வந்து ஹீரோயின் மேலே போகும். அண்ட் இந்த மூவியில் வந்து ஒரு பொண்ணு என்னென்ன கஷ்டத்தில் ஆப்போசிட்டாக இது பண்ணும், அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து எப்படி ஃபேஸ் பண்ணும், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எப்படி சமாளிக்குவாள் சொல்லி தட் பேசிக்கில் இந்த சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி என்ஜாயிங் மை கேரக்டர். அண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அந்தமான்லேயே ஷூட் பண்ணார், மூணார் அண்ட் ஹியர் சென்னை, எல்லாமே சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணி ஒரு ட்ரிப் மாதிரி ஒர்க் பண்ணோம். ப்ளீஸ் இந்த மூவி நெக்ஸ்ட் மந்த் வரும். ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி, டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.